நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, விஓ அலுவலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் நம்பர்கள் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். 38 மாதத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் இதோ எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இந்த வேலை வந்துருச்சு நண்பர்களே. இதுக்கான மாத சம்பளம் 11,500 இருந்து 35,500 வரை சொல்லியிருக்காங்க. நிரந்தர அரசு வேலை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதோட மூல அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் வந்து கிரியேட் பண்ணிக்கும். 38 மாதத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற அப்டேட்டை நீங்க டெய்லி உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷன் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷன் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 20/5/2025 தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. புதுச்சேரியில இருந்து அந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 21/6/2025 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் விண்டோவா இருக்கீங்க இல்ல கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 30/6/2025 வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஓஓ போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 41 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 41 காலி பணியிடங்கள்ல யுவர் கேட்டகரிக்கு 18 காலி பணியிடங்களும், எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து 4 காலி பணியிடங்களும், எம்பிசிக்கு வந்து 7 காலி பணியிடங்களும், எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 6 காலி பணியிடங்களும், ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 4 காலி பணியிடங்களும், பிசிஎம்க்கு வந்து 1 காலி பணியிடங்களும், அதே மாதிரி இபிசிக்கு வந்து 1 காலி பணியிடங்களும், எக்ஸ்எஸ்எம் அண்ட் எம்எஸ்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4-2 அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான நோட்டுன்னு சொல்லிட்டு இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த விஓ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 10th 12th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். இல்ல 10th முடிச்சிருந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். இல்ல 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சு 6 month உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். மறுபடியும் சொல்றோம் நண்பர்களே, 21/6/2025 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிசிஎம்க்கு வந்து 3 years வந்து கொடுத்திருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 5 வருஷம் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 years வந்து சொல்லியிருக்காங்க. விண்டோ, டிவோர்ஸ்டு உமன் ஜட்ஜிக்கலி செப்பரேட்டடா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு 35 வயசு இருக்கும். இதே எஸ்சி கேஸ்டா இருந்தீங்கன்னா அப் டு 40 வயசு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன் சர்வீஸ் அப்ளிகண்டா இருக்கீங்க அப்படின்னா அப் டு 40 வயசு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. மெரிட்டியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருந்தீங்க அப்படின்னா 5 years வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேட்டிவிட்டி ரெசிடென்சி டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, அதோட டீடைல்ஸ் இருக்குது. எக்கனாமிக் வீக் பர்சன் சர்டிபிகேட் வாங்க மாட்டீங்கன்னா அதோட சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. விண்டோஸ், டிவோர்ஸ் உமன் இல்ல உமன் ஜட்ஜிக்கலி செப்பரேட்டடா இருக்கீங்க அப்படின்னா அதோட சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு உங்களுக்கு 25% வந்து கொடுக்குறாங்க. தமிழ் வழியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 25% வந்து கொடுக்குறாங்க. சோ இதுலயே வந்து நீங்க ஈஸியஸ்ட் வேவா 50% இடஒதுக்கீடு நீங்க வந்து பெற்றலாம். இதுக்கான சர்டிபிகேட் நீங்க வச்சிருந்தா மட்டும்தான் முடியும். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மோட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் வந்து வைக்க போறாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 2 hours வந்து நடக்க போகுது. 100 கொஸ்டின்ஸ் வந்து வைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பேப்பர் 1 எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் ஸ்டடிஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து 100 கொஸ்டினுக்கு 100 மார்க்கு 2 hours வந்து எக்ஸாமினேஷன் வைக்க போறாங்க. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராபி, சோசியல் சயின்ஸ், இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் வேர்ல்ட் வைடு ஹிஸ்டரி, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் 100 மார்க்கு 2 hours. சோ ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு வந்து எக்ஸாமினேஷன் வைக்க போறாங்க. இந்த விஓ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் ஆல்சோ இருக்குது 0.25. இந்த 0.25 எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க ஒரு கொஸ்டின் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா அதுல 1 மார்க் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா வந்து ஆன்சர் பண்ணீங்கன்னா 0.25 வந்து அந்த 1 மார்க்ல இருந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அப்ப 0.75. இதே மாதிரி 4 கொஸ்டின் கண்டினியூவா நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா அந்த எடுத்த 1 மார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா 0 ஆயிடும். சோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜஸ்மே வந்து வைக்க போறாங்க.
இதுல மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 30%, எம்பிசி ஓபிசி எக்கனாமிக் வீக் பர்சன் இபிசி பிசிஎம்க்கு வந்து 25%, எஸ்சி எக்ஸாமுக்கு வந்து 20% வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் இந்த டெஸ்ட் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து ஸ்கில் டெஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் வந்து வைக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 மார்க் வந்து உங்களுக்கு வந்து வைக்க போறாங்க. சோ அது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து இருக்குது. சோ இந்த டீடைல்ஸை வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி இருக்கும். சோ அந்த ரெசல்யூஷன் டை கிளாஸஸ் சொல்லிட்டு மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஒன்று நீங்க வந்து பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது அப்ளை பண்றதுக்கான லிங்கா இருக்கட்டும், அபிஷியல் வெப்சைட் லிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம். இப்பவே நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்குது. இப்போ நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல பண்ண நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் ஃபார்மேட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.